நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் தேகம் பூச எதை நான் பேச காதல் கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. ஐயோ மறைக்கிறானே மச்சான் அப்படியே மூக்குலே குத்துனேன்னு வையேன். வர டைம் ஆடாது. அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. மணி என்னாச்சு தெரியுதா? தெரியுதுடா. தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? எத்தனை மணிக்கு காலேஜ் ஞாபகம் இருக்கா? இருக்குடா. அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா லேட்டு? அது மச்சான் டாடி அப்பாவை ஏதாவது சொன்னேன்னு வையேன், அவ்வளவுதான். அவர் அப்பவே வந்து சொல்லிட்டாரா? எரும மாடு வயசாகுதுல, 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்திருக்க. காலேஜ் போகணும்னு நினப்பு இருக்கா? நான் என்ன மச்சான் பண்றது? காலேஜ் போகணும்னு என் மண்டை கேட்டுனாலும் கண்ணு தூங்குடா தூங்கு அப்படின்னு சொல்லுது. சொல்லும்டா சொல்லும். மண்டையில 2 அடி போட்டா நல்லா சொல்லும். விடு மச்சான், அதான் கிளம்பிட்டேன்ல, போயிடலாம். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. சிரிக்காதடா. ஏண்டா அதான் என்ன திருத்த முடியாதுன்னு தெரியுதுல, அப்படியே நீ முறைச்சிட்டு இருக்க. நீ சரி ஜோஸ்வா. ஜான் சிரிடா, டே சிரிடா, ஜான் சிரிடா. ஏன்டா அப்படி பண்ற? சிரிச்சா எவ்வளவு கியூட்டா இருக்கான்னு தெரியுமா என் ஃப்ரெண்டு? அது சரி. இப்போ ஃபர்ஸ்ட் பீரியடுக்கு நம்ம போக முடியாதே. பரவாயில்ல விடுறா, பாத்துக்கலாம். ரைட்டு. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாடுங்க. என்னடா ஆச்சு? வண்டி விட்டு இறங்கு. ஏண்டா? இறங்குடா. டே இந்த படத்துலலாம் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுருவாங்களே, அந்த மாதிரி இறக்கி விட போறியா? ஆமா, இறக்கி தான் விட போறேன். இறங்குடா. மச்சான் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவடா. இறங்குடா. மச்சான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. அடிங்க மவனே, இறங்குடா. இறங்க வேண்டா, இறங்குறேன். பட்டு சொன்னா கேளு பட்டு, அம்மா கிட்ட காசு இல்லடா. வந்தோன்னே கண்டிப்பா உனக்கு வாங்கி தரேன்டா. அழாதடாமா. அம்மா பசிக்குதும்மா. அம்மா அழாதடா. டேய் வாடா. எங்கடா? வான்னு சொன்னேன். டேய் இந்த ஹீரோஸே இப்படிதானா? வான்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு முன்னாடி போயிடுவீங்களா? டேய் வான்னு சொன்னேன், பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு. ஆமா ஆமா, உனக்கா ஃப்ரெண்டா இருக்கேன்ல, பைத்தியம் தாண்டானா? அடே எதையாவது ஒன்னையாவது புரியுடா. எனக்கு கண்ணு மட்டும் தாண்டா தெரியுதே. அமைதியா தூக்கிட்டு வரியா? ஆமாண்டா, எல்லாத்துலயும் ஹீரோலாம் எதுவுமே பண்ணாதீங்கடா, காமெடியன்ட்டே எல்லாத்தையும் கொடுங்க. இப்ப யார் இங்க ஹீரோ, யார் இங்க காமெடியன்? வேற யாரா? எல்லாத்தையும் தூக்கிட்டு மெண்டல் மாதிரி நிக்கிறேனே, நான் தான் காமெடியன். ஜாலியா நிக்கிற பாரு, நீ தான் ஹீரோ. வாய மூடுறியா? போதுமா? நல்லா இருக்கா? போதுமா நல்லா இருக்காவா? யாரோட வாய்ஸ்டா இது? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அப்ப இதை உங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். நீங்க எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அம்மா என்னங்க? இல்லம்மா வாங்கிக்கோங்கம்மா. அடே மச்சான், டேய் எவ்வளவு நேரம்டா தூக்கிட்டு நிக்கணும்? பாப்பா தேங்க்யூ சொல்ல அந்த அக்காக்கு. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூவா? தேங்க்யூலாம் எனக்கு வேண்டாம். அக்கா கிட்ட வாங்க போ. அடே ஜானு, டேய் செத்து போயிட்டியா? அக்காக்கு சுத்தமுள்ள உத்தமே குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு. அவ முத்து பல்லு தெரியும் சிரிப்புக்கு மொத்த சிற்பாரி போச்சு. அம்மா நான் இங்கே தான் இந்த சர்ச்சில் தான் இருப்பேன். எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்வேன். ரொம்ப நன்றிம்மா. பாப்பு அக்கா இங்கே தான் இருப்பேன். உனக்கு என்னனாலும் அக்கா கிட்ட ஓடி வந்துடணும், சரியா? சரிக்கா, நான் ஓடி வந்துடுவேன். சரிடா பட்டுக்குட்டி. நீங்களா இந்த பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்தீங்களா இதெல்லாம்? ஆமா, ஆனா இப்போ அவசியம் இல்லை போலயே. அடே அடே, நான் இங்க இவ்வளவுதான் தூக்கிட்டு நிக்கிறேன்டா. ஐயோ அப்படிலாம் இல்லை, நீங்கள் கொடுங்க. அவளுக்கு எப்படி இருந்தாலும் அது யூஸ் ஆகும்ல. ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்தேன். உங்களால் இவ்வளோ முடியுதுன்னா கொடுத்துட்டு போங்க.
டேய் மச்சான், டேய் ஜானு, இறக்கட்டுமாடா? ஐ அண்ணா இறக்கி வைங்க அதை. அண்ணாவா? அம்மா ஏதோ என்னால் முடிஞ்சது. இனிமேல் பாப்பாவை பட்னியாக போடாதீங்க. நாங்கள் எப்போவுமே இந்த சைடு தான் காலேஜுக்கு போவோம். அதனால் என்ன வேணாலும் கேளுங்க. ஐயோ ரொம்ப நன்றிப்பா. பாப்பு அங்க பாரு, உனக்காக அந்த அங்கிள் எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு. தேங்க்யூ அங்கிள். வெல்கம்டா. ஆமா, என்ன? ஐயோ தம்பி, காசெல்லாம் வேணாம்ப்பா. அட வச்சுக்கோங்கம்மா. ஸ்நாக்ஸ் அவன் வாங்கினா, நான் அவன் எதுக்கு இதெல்லாம் வாங்குறானே எனக்கு தெரியல. அதனால தான் நான் எதுவும் வாங்கல. இந்தாங்க, இந்த காசை வச்சுக்கோங்க. ஐயோ தம்பி. வாங்கிக்கோங்கம்மா. சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. அக்கா அக்கா. என்னம்மா? நம்ம விளையாடலாமா? பட்டு அவங்கள தொல்லை பண்ணாத. பரவாயில்லம்மா, விளையாடலாம், கண்டிப்பா விளையாடலாம். சரியா? நான் ஈவினிங் சர்ச்சுக்கு வந்துடுவேன். சர்ச்னா என்ன? சர்ச்னா தோ அங்க பாத்தியா ஒரு கோபுரம் தெரியுதா? அதுதான் சர்ச்சு. நமக்கு தேவையானதெல்லாம் அங்க வேண்டுனா கண்டிப்பா கிடைக்குமா? அப்பனா நான் வேண்டுனா என்னோட அப்பா கிடைப்பாங்களா? அப்பா சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு அம்மா அப்பப்பா சொல்லுவாங்க. அது சொல்லுங்கக்கா. நீ என்ன பண்ற? நம்பிக்கை இரு, ஓகே? நல்லா படிச்சு நல்ல பெரிய ஆளாகி உங்க அம்மாவை நீ தான் பார்த்துக்கணும், புரியுதா? கண்டிப்பா நான் பார்த்துப்பேன்க்கா. குட் கேர்ள். சரி, அம்மா கிட்ட போறியா? ரெண்டு பேரும் காலேஜ் ஸ்டூடெண்டா? ஆமாங்க. நீங்கள்? காலேஜ் ஸ்டூடெண்ட் தாங்க. என் பேர் அமிலியா. உங்க பேர் என்ன? தேவதை கருணை பார்க்கையில் சபலம் பறக்குது, சரீரம் மறக்குது. ஆண்டு 18 அனைவருக்கும் தாயடி, அன்னை தெரேசாவின் பேத்தியும் நீயடி. எந்த பெண்ணோடும் 70 காமமே அடி உன்னோடு தோணலையே. சிறு முந்தானை மூடிடும் தெய்வமே உன்ன முத்தாட தோணலையே. ஏலே ஏலே. என்னோட பேர் ஜான் பீட்டர். ஹோ, அப்போ ஜேபி? ஜேபியா? ஜான் ஜே, பீட்டர் பி, ஜேபி. ஜேபின்னு கூப்பிடலாம்ல? கூப்பிடுங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிடலாம். ஓகே ஜேபி. நீங்க இவ்ளோ பண்ணுவீங்க நான் எதிரே பார்க்கலங்க. இதில் என்னங்க இருக்குது பண்ணுறேன். ஆனால் உங்களையும் சும்மா சொல்லக்கூடாது. நல்லா ஆறுதலாக அந்த பாப்பா கிட்ட பேசுனீங்களே. நம்மளால பணம் கொடுத்து எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலன்னா ஒரு ஆறுதலான வார்த்தையாவது பேசணும். உங்க பேர் என்ன? ஜோஸ். வாங்க. நீங்க கூட பணம் கொடுத்து உதவி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ரெண்டு பேருமே சூப்பர். நீங்களும் சூப்பர் தாங்க. அடப்பாவி. ஆமாம், அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? எனக்கு யாரும் இல்லைங்க. என்ன? ஆமாங்க, எனக்கு யாரும் இல்லை. சின்ன வயசுலேருந்தே சர்ச்சில் தான் வளர்றேன். சரி, ஓகே ஜேபி, எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். பாய். செம்மல்ல மச்சான், தாங்கிட்டே அந்த விஷயம் இல்லை. ஆனால் எப்படியோ சிரமப்பட்டு 2-3 சம்சா வாங்கி கொடுத்துருக்காங்க பார்த்தியா? போதுண்டா சைட் அடிச்சது. சாச்சா, சைட்லாம் இல்லை மச்சான். அதானே பார்த்தேன். நீ ஏன் ஜானாச்சு? லவ் பண்ணுறேன். எத? டேய், பார்த்து 2 நிமிஷம் தாண்டா ஆகுது. நான் முடிவு பண்ணிட்டேன்டா. எப்படி என்னைய குழி தோண்டி புதைக்கிறதுன்னு தானே? டேய், வாழ்ந்தா இவங்க கூட தான் வாழணும்னு. ரைட்ரா, ரைட்டு. உன்கிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன்ல, யூஸ் பண்ணிக்கோடா, யூஸ் பண்ணிக்கோ. யூஸ் மீ. அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்த 2 நிமிஷத்துலேயே எனக்கு தோணிடுச்சு மேம். என் கூட வாழ்ந்தா அது அவன் மட்டும் தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவகிட்ட நான் சொல்லிட்டேன், ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அவளுக்கும் என்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாதனால எனக்கு ஓகே சொல்லிட்டா. அதுவுமே அவள் ரொம்ப நாள் யோசிச்சு தான் சொன்னான். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன் மேம். நான் அவகிட்டே சொல்லிட்டேன்,
உனக்கு எத்தனை வருஷம்னாலும் நீ டைம் எடுத்துக்கலாம், நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவள் நிறைய கஷ்டப்பட்டுருக்காம, அதனால் ரொம்ப யோசிச்சு தான் அவள் எனக்கு ஓகே சொன்னான். ஓகே சொன்ன கொஞ்ச நாள்லேயே அவள் வந்துட்டு உங்கள் அப்பா அம்மாவை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாள். அப்புறம் எனக்குமே தோணுச்சு, சரி நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லுவோம். ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸ் எப்படின்னா என் விருப்பத்துக்கு கண்டிப்பாக தடையாக இருக்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவளை ட்ரெடிஷ்னல் லுக்கில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். பெருசாக எந்த ஒரு ரிஜெக்ஷனும் இல்லை. சொன்னோன்னே அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம், பொண்ணு நல்லா இருக்காரா, அமைதியாக இருக்கா, அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சந்தோஷம் அவங்க 2 பேருக்கும். அதனால் ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்படி இப்படி லவ் பண்ணிகிட்டே இருந்தோம். காலேஜ் முடிச்சு நான் அப்பா ஆஃபீஸ்க்கு போகணுன்னு தான் அப்பாவுக்கு ஆசை. அதனால் ஆஃபீஸில் போயிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்ததே ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் தான். லாஸ்ட்டாக அவளை கத்தி குத்துப்பட்டு இருந்ததும் ஒயிட் கலர் ட்ரெஸ் தான். அவ்வளோதான் மேம், இதுதான். ஓகே ஜான், விடுங்க, ஒன்றும் இல்லை. ஹர்ஷா, இப்போ என்ன பண்ணலாம்? ஏங்க இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஜான் சொன்னதை வச்சு பார்த்தா ஜூனியர் இறக்குறதுக்கு முன்னாடி பிரதீப்னு சொல்லியிருக்கா. யார் அந்த பிரதீப்? அது எங்கள் காலேஜில் ஜூனியரோட கிளாஸ்மேட்டுங்க. அவனுக்கும் இவளுக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். மேபி அவனுக்கு இதில் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஒன்று பண்ணலாம், ஒரு பிளான் இருக்குது. நான் அதை நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன். ஜான், நீயும் அப்போதைக்கு கண்டிப்பாக வரணும், புரியுதா? ஓகே சார். கண்டிப்பாக அவனுக்கு உன்னை தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த பிளானை நீயா எக்ஸிக்யூட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, பட் அதுக்கு எதுக்கு 1 வீக் டைம்? அவன் எந்தெந்த நாள் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதுங்க. இந்த 1 வீக் நான் அவனை ஃபாலோ பண்ணுறேன். அவன் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறான், எப்படிலாம் இருக்கான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாதான் அவன் எந்த நாள் ஃப்ரீயாக இருக்கானோ அந்த நாள் நம்ம போக முடியும். நம்ம எதுக்கு போக போகிறோம்? அதை சொல்கிறேங்க, பொறுமையாக சொல்கிறேன். இப்போதைக்கு இதுதான் பிளான். 1 வீக் நான் அவனை ஃபாலோ பண்ணுறேன். அவனோட ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவும் நோட் பண்ணுறேன். 1 வீக் கழிச்சு என்ன பிளான்னு சொல்கிறேன். ஓகே? ஓகே சார். சரிங்க, அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஆ ஓகேங்க. எனக்கும் ஏதாவது ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நானும் சொல்கிறேன். கண்டிப்பாங்க. ஏங்க உங்களை தான் நம்பியிருக்கோம். கண்டிப்பாங்க, அவளை கொன்னவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. ஓகேவா? தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் மேம். பரவாயில்ல, போயிட்டு வாங்க. ஏங்க இது யார் வீடு? எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? எதுக்கு என்னைய ஃபோன் போட்டு இங்கே வர சொன்னீங்க? அட, வீட்டோட காலிங் பெல் அடிங்க. ஏங்க? ஹலோ, ஐ அம் a டீச்சர். நீங்கள் ஸ்டூடெண்ட். நான் என்ன சொல்கிறேனோ அதான் நீங்கள் கேட்கணும். அதுக்குன்னு யாருன்னு தெரியாத வீட்டெல்லாம் எப்படிங்க? அட, சொல்கிறது கேளுங்க, பெல் அடிங்க. சரி, ஏதோ சொல்றீங்க, அடிக்கிறேன். என்னங்க அடிச்சிட்டீங்க? வாங்க ஓடலாம். இது ஓடலாமா? எங்க? வாங்க, நிக்காதீங்க இங்க. ஏங்க மீரா, ஏங்க ஏன் அங்கிருந்து இங்க ஓடி வர சொன்னீங்க? ஏறி குதிங்க. வாட்? என்ன வாத்து கோழினே? காமௌண்ட்ல ஏறி குதிங்க அந்த சைடு. ஏங்க என்னமோ ஸ்கூல்ல இந்த பெஞ்ச்ல இருந்து அந்த பெஞ்சுக்கு தாவன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. காலிங் பெல் அடிச்சீங்கல, இது யாரோட வீடு தெரியுமா? தெரியாது, நீங்க அடிக்க சொன்னீங்க, அடிச்சேன். கவுன்சிலரோட வீடுங்க. எது? என்னங்க என்னங்க சொல்றீங்க? இப்ப அவங்களோட பாடி கார்ட்ஸ் வந்து உங்களை அடிக்கிறதுக்கு சீக்கிரமா ஏறி குதிங்க. ஏறுங்க கிரேஷ். இப்படி வந்து மாட்டிக்கிட்டே கிறிஷ். சார் என்ன பண்றீங்க? ஏறிக்கிட்டு இருக்கேங்க. ஏங்க ஏறி வாங்க கிரேஷ், சீக்கிரம். என்னங்க நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா ஏறுறீங்க. ஐயோ, நீங்க பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரமா ஏறி வாங்க.
ஏங்க ஏங்க ஐயோ என்ன கிறிஷ் இவங்க பாட்டுக்கு ஏறி குதிச்சிட்டாங்க. சீக்கிரம் வாங்க. ஏங்க நீங்க எங்கங்க இருக்கீங்க? ஏங்க கிரிஷ் என்ன பண்றீங்க? சீக்கிரமா ஏறி குதிங்க. ஏங்க நீங்க எங்கங்க இருக்கீங்க? அண்ணா நான் காம்பவுண்டுக்கு இந்த சைடுல இருக்கேன், நீங்க அந்த சைடுல இருக்கீங்க. சீக்கிரமா ஏறி குதிங்க. அண்ணா நீங்க அசால்ட்டா தான் சொல்றீங்க, நானும் ஏற ட்ரை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். என்ன கிரிஷ் நீங்க ஒரு காம்பவுண்ட் ஏறி குதிக்க தெரியுதா? ஏங்க நானே பயத்துல நிக்கிறேன், ஏங்க படுத்துறீங்க? ஏய் எவன்டா அது? ஐயோ கிரிஷ் சீக்கிரம் ஏறி குதிங்க, அந்த பாடிகார்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிரிஷ் கிரிஷ் ஐயோ இவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த பாடிகார்டு வந்து பார்த்து பிரச்சனை ஆயிடுச்சோ? ஒரு சத்தமும் கேட்க மாட்டேங்குதே. ஐயோ மீரா தேவையில்லாம பண்ணிட்டியோ? கிரிஷ் கிரிஷ் டேய் யாருடா? பார்த்து தானே இருக்கேன், ஆனா இங்க யாருமே இல்லையேண்ணா. யாரும் இல்லையா? அவர் அங்கதானே இருந்தாரு. சரிடா வா உள்ள. சரிண்ணா. எட்டி பாப்போமா? என்ன ஆளையே காணோம். கிரேஷ் 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 ஐயோ இங்க பாம்பெல்லாம் இருக்கோ? ஐயோ கடவுளே. ஐயோ பாம்பு இருக்கு போலயே. நம்ம வேற ஏதோ ஒரு தைரியத்துல இங்கிட்டு வந்து நின்னுட்டோம், இவரை வேற காணோம். இப்போ ஓடிடுவோமா? ஓடுவீங்க ஓடுவீங்க. கிரேஷ் ஐயோ மீரா இங்க இருக்க பாருங்க. அட கிரேஷ் அங்க என்ன பண்றீங்க? கத்தாதீங்க நீங்க வேற. எங்க ஒளிறதுன்னு தெரியாம இங்கிட்டு வந்து ஒளிச்சு நிக்கிறேன். ஏங்க சிரிக்காதீங்க, வந்துட போறாங்க அவங்க. சரி சரி பயப்படாதீங்க, இதுக்கு மேல அவங்க வெளில வர மாட்டாங்க யாரும். அப்படியே நம்ம எப்படி உள்ள போனோமோ அப்படியே வெளில வாங்க. சரி நீங்க அங்க வந்துருங்க. வர வாங்க. ஏங்க சிரிக்காதீங்க. என்ன கிரிஷ் ஒரு கேர்ள் நானே வந்துட்டு காம்பவுண்ட்ல ஏறி குதிக்கிறேன், நீங்க எனக்கு முன்னாடி குதிச்சிருக்க வேணாமா? என்னங்க இப்படி பண்றீங்க? முதல்ல எதுக்கு அந்த பெல் அடிக்க சொன்னீங்க? ஏன் அப்புறம் நீங்க ஓடுனீங்க? அது சும்மா ஃபன்னு. எங்களுக்கு எப்பயாவது போர் அடிச்சிச்சு வைங்களேன், அவர் வீட்டில் தான் வந்து விளாண்டுட்டு இருப்போம். உங்களுக்கா? எத்தனை பேரு? ரொம்ப பேர்லாம் இல்லை, நானும் என் தங்கச்சியும் அடிக்கடி பண்ணுவோம். ரைட்டு. அப்ப உங்க தங்கச்சியும் செவரு குச்சிருவாங்களா? ஆமா பின்ன தப்பிக்கணுமா இல்லையா? எனக்கு இன்னும் நீங்க தொங்கிட்டு இருந்ததுதாங்க ஞாபகம் வருது. மீரா சரி விடுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? உங்களை நம்பி ஒரு பெல்ல கூட அடிக்க கூடாதுன்னு கத்துக்கிட்டேன். என்னைய நம்பின்னு இல்ல, யாரை நம்பியும் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது, அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனா என்ன கொஞ்சம் நான் யோசிச்சேன், ஒரு பயத்துலயாவது காம்பவுண்ட் ஏறி குதிச்சிருவீங்கன்னு. அதான் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் வர்ற கிளாஸ்லாம் கண்டிப்பா நீங்க காம்பவுண்ட் ஏறி குதிச்சிருவீங்க. மீரா ரொம்ப ரிஸ்கா இருக்கு கிளாஸ். கிளாஸ்னா அப்படிதான்ப்பா இருக்கும், ஆனா பரவாயில்ல ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஏன் மீரா கிண்டல் பண்றீங்க? கிண்டல்லாம் இல்ல, இருந்தாலும் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. இருக்கும், உங்களுக்கே இருக்காது. சரி விடுங்க, அதான் நீங்க மாட்டிக்கலல்ல. ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன் தெரியுமா? உங்களெல்லாம் பார்த்தா யாருக்கும் அடிக்கணும்னா தோணாது கிரேஷ். அதனால இன்னைக்கு நடந்ததே யோசிக்காம போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஏதோ சொல்றீங்க, வீட்டுக்கு கரெக்டா போயிருவீங்களா? அதான் நான் தான் உங்களை பார்த்து கேட்கணும், கரெக்டா போயிடுங்க. மீரா சும்மா சும்மா. சரி நீங்க கிளம்புங்க, நான் அதெல்லாம் போயிடுவேன் கரெக்டா. பாய். பாய் பாய். வீட்டுக்கு போயிட்டு அது சொல்லுங்க. இல்ல ஒரு மெசேஜ் போட்டுருங்கன்னு சொல்ல வந்தேன். அட நானும் அதாங்க சொல்ல வந்தேன், மெசேஜ் போட்டுருங்க. கண்டிப்பா. பாய். பாய் பாய். ஏங்க அப்புறம் இன்னொரு விஷயம், அடுத்த கிளாஸ் ஆகுது கொஞ்சம் ரிஸ்க் இல்லாம கொடுங்க, இன்னைக்கே அள்ளு விட்டுருச்சு. சரிங்க ட்ரை பண்றேன். ட்ரை பண்றீங்களா?